பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை வணங்கி போற்றி உமது திருவார்த்தையை கேட்டறிந்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் பெறும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உமது திருவார்த்தை ஆவலோடு கேட்டு அதன் வழியாக ஆத்ம பலம் பெற்று எங்கள் வாழ்க்கை உமது நாமம் மகிமைப்படும்படி நடத்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீ எங்களுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பாடல்கள் மூலமாக இறை வார்த்தையின் மூலமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஒவ்வொருவரோடும் இந்த ஆராதனை மூலமாக நீ பேசும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரிலே தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தரங்கை புதிய எருசலேம் ஆலயத்தின் சார்பாக தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் முதலாவது நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இம்மட்டும் நமக்கு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளும் திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற இந்த 12ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்காக இந்த ஆராதனைக்கு துவக்கமாக கீர்த்தனை 152வது கீர்த்தனை, ஆதாரம் நீதானையா என் துரையே ஆதாரம் நீதானையா என்ற பாடலே 3 கவிகளை நாம் பாடுவோம். ஆதாரம் நீதானையா என் துரையே ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா என் துரையே ஆதாரம் நீதானையா, மற்றோர்க்கு பற்றேதையா எலியன் மேல் மற்றோர்க்கு பற்றேதையா, எலியனுக்கு ஆதாரம் நீதானையா என் துரையே ஆதாரம் நீதானையா, நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா, தனியனை நட்டாற்றில் விட்டாரையா, தனியனுக்கு ஆதாரம் நீதானையா என் துரையே ஆதாரம் நீதானையா, சோதனை அடந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடந்து வேதனை தொடர்ந்து துக்கம் மிகு வேளையில் என் சுகிதமே துக்கம் மிகு வேளையில், உண்டாசனுக்கு ஆதாரம் நீதானையா என் துரையே ஆதாரம் நீதானையா. சங்கீத பகுதியை நாம் முறையாக வாசிப்போம். நீங்கள் சங்கீதம் 71வது சங்கீதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 71வது சங்கீதம் 1 to 15 வரையுள்ள பகுதிகளை நாம் முறையாக வாசிக்க நீங்கள் வீட்டில் இருந்த வண்ணமாகவே இந்த சங்கீத பகுதியை வாசிங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயம் கேடும் கொடுமைகளுடைய கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும்
என் சிறு வயது முதல் தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். நான் கர்ப்பத்தில் உட்பவித்து முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயில் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்மாவுக்கு காத்திருப்பது ஏகமாய் ஆலோசனை பண்ணி, தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார்கள் என்று என்கிறார்கள். தேவனே எனக்கு தூரமாகிறாதையும், தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரையும். என் ஆத்மாவை ரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் கூடப்பட கடவார்கள். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உண்மை துதிப்போம். நாம் சேர்ந்து 15வது வசனத்தை வாசிப்போம். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகை நான் அறியேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலேயும் இப்போதும் எப்போதுமுள்ள சதா காலங்கள் இருக்கிறபடியே ஆமென். நாம் மீண்டும் கடவுளுடைய நாமத்தை துதிக்கின்ற வண்ணமாக நம்முடைய ஞானப்பாடல் புத்தகத்தில் இருக்கிற 3ஆம் பாடல் கர்த்தாவின் திருநாளிதாம் என்ற பாடல்ல 3 கவிகளையும் பாடுவோம். கர்த்தாவின் திருநாளிதாம் விசாரம் வேலை எல்லாம் மறந்தவர் முன்பாக யாவரும் வந்தவர் அவரை படியவும் அல்லேலூயா என்ற பாடல் முதல் 3 கவிகளை பாடுவோம். கர்த்தாவின் Hallelujah.
அன்புக்குரியவர்களே, பராபரன் நமது இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்ம பசிதாகத்தோடு அவரது கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமும் உள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனத்தினாலும் வாய்ப்பினாலும் செய்கினாலும் மிகுதியான பாவங்களை செய்து நித்திய தண்டனைக்கே தகுதியுள்ளவராய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவியாக எங்களிடம் கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசமும் சுத்த எதிரியும் உள்ளவர்களாய் ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தருளும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாகி எங்களுக்கு இறங்கி இருக்கும் எங்களிடம் கிருபை கொண்டு எங்களுக்கு துணை செய்தருளும். கிறிஸ்துவே, உலக மீன்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கொண்டு எங்களுக்காக பரமதந்தல் வேண்டுதல் செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாக எங்களுக்கு இறங்கும் எங்களிடம் கிருபை கொண்டு எங்களுக்கு துணை செய்தருளும். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் கொள்ளும் எவரும் கெட்டிருந்து போகாமல் நித்திய வாழ்வை பெரும்படி வரை தந்தளினார். இந்த அளவுக்கு உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை ஞானப்பாட்டு 2 மூலமாக புகழ்ந்து துதிப்போம். வாருங்கள். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.
வல்லமை இறக்கமுள்ள கடவுளே, உம்முடைய கிருபையுள்ள வரம் காரணமாக உம்முடைய அடியார் உமக்கு உண்மையை முற்றுமான ஊழியம் செய்து வருகிறார்கள். நாங்கள் ஒரு வாக்குறுதி பலனை பெறுவதற்கு யார் ஒரு தடையின்றி முன்னேறி செல்ல அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்னென்னைக்கும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியால் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி திருத்துவ திருநாளுக்கு பின்வருகின்ற 12ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய திருமறை பாடத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டு பகுதியிலே எசாயா தீர்க்கதரிசி நூல் 29ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்களை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். எசாயா தீர்க்கதரிசி நூல் 29ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்தும் நீங்களாக்கி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் என்றார் என்பது. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமாகிய எல்லாமுள்ள கடவுளாகிய ஆண்டவர் தூயவர் தூயவர் தூயவர். மகிமையுள்ள கடவுளே தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர், என்றென்றுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தபடியே இந்த நாளுக்குரிய நிருப பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்திற்கு எழுதிய நிருபம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4-11 வரை உள்ள வசனங்களை நான் திருவிடை மொழிபெயர்த்து வாசித்தேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 4-11 வரை உள்ள வசனங்களை திருவிடையிலிருந்து வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால் தான் இவ்வாறு சொல்லுகிறோம். நாங்களே செய்யத்தக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்து வருகிறது. அவரே புதிய உடன்படிக்கையும் பணியாளராகவும் தகுதி எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியை சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவு சாவு, தூய ஆவியால் விளைவு வாழ்வு. கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாயிருந்தும் அது மாட்சிமையுடன் அருளப்பட்டது. விரைவில் மறை வேண்டியதாயிருந்து அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரவேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்தனை மாட்சிமை பொருந்தியதாய் இருக்கும் என்றால் விடுதலை தீர்ப்பளிக்கும் திருப்பணி எத்தனை மாட்சி நிறைந்ததாய் இருக்கும். அன்றைய மாட்சியை ஒப்புயர்வற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல. மறையப் போவது மாட்சி உடையதாயிருந்தால் நிலையாக இருப்பது எத்துணை மாட்சி மிகுந்ததாய் இருக்கும் என்றார் என்பது வாசிக்கப்பட வேண்டிய நிருப வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. நாம் நித்திய வாழ்வை அடையும்படி கடவுள் இந்த திருவார்த்தைகளை நம்முடைய இருதயங்களை நித்திய ஜீவனுக்களை தீர்க்க செய்வாராக. ஆமென். நற்செய்தியே கடவுளின் மீட்புக்கும் உள்ள வல்லமை. அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி இப்போது வாசிக்க கேட்போம். அது மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 31-37 வரை உள்ள பகுதிகளை திருவிழி மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிப்போம். மார்க் 7ஆம் அதிகாரம் 31-37 வரை உள்ள பகுதி. மீண்டும் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவரும் ஒரு இயேசுவிடம் கொண்டு வந்து அவர் மீது கைகளை வைக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவன் நாவை தொட்டார்.
பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்ட, நாவும் கட்டவிழ்ந்து அவர் தெளிவாக பேசினார். இது எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்டதுக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறார் என்று பேசிக் கொண்டார்கள் என்றார் என்பது. பராபருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். திருச்சி மக்களோடு ஒன்றி சேர்ந்துள்ளார். நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் மூலமாக பயபக்தியோடு ஆண்டவருடைய இறைப்பிரசத்திலே அறிக்கை செய்வோம். பாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் பிதாவாகிய கடவுளை விசுவாசித்தே, அவருடைய ஒன்றான குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தே, இவர் பரிசுத்த ஆவியினால் கர்த்தத்தில் உட்பவித்து கனிமழையாக்கி பிறந்து பொந்திபிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடு உயிர்த்தெழுந்தார். பரத்திக்கே எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோருக்கும் மரித்தோருக்கும் நியாயத்தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியான விசுவாசத்தை, பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே இறுதி வரை நிலைத்திருக்க திரியேக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். மீண்டும் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய ஞானப்பாட்டு புஸ்தகத்திலே 260வது பாடல், உன் நெஞ்சிலே உண்டான விசாரங்களை நீ என்ற பாடலே முதல் 2 கவிகளை நாம் பாடுவோம். ஓ நெஞ்சிலே நம்முடைய பரம தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தோடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே, இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தோடும் என் காதுகளை உம் வார்த்தை கேட்க வேண்டுமே, இயேசுவே உம் வார்த்தை
நான் கேட்க வேண்டுமே. தோடுமென் ஆண்டவரே, தோடுமென் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்ற வேண்டுமே. தோடும் என் ஆவினையே, உம் வார்த்தை பேச வேண்டுமே. இயேசுவே உம் வார்த்தை நான் பேச வேண்டுமே. தோடுமென் மனதினையே, உம்மை மட்டும் நினைக்க வேண்டுமே. இயேசுவே உம்மை நான் நினைக்க வேண்டுமே. தோடுமென் ஆண்டவரே, தோடுமென் வாழ்வினையே, இயேசுவே உம்மை போல் என்னை மாற்ற வேண்டுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீ தங்கியிருந்து அதை உமது அன்பினால் நிரப்பியறலும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசம் உடையவளாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்தரலும். உமது வசனமே சத்தியம். சுவாமி. ஆமே. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் யாவரையும் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை புது எருசலேம் ஆலயத்தின் சார்பாக திருத்துவ பண்டிகை பின்வருகின்ற இந்த 12ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் முதலாவது கூறிக்கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நம்முடைய திருச்சபை நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதி, அது ஏற்கனவே வாசித்த நற்செய்தி பகுதி, மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 31 37 வரை உள்ள வசனங்களை நான் திரும்பவும் வாசிக்கிறேன். கவனமாக திருமறையை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 31 37 வரை உள்ள வசனங்கள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகள் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்திலே கொண்டு வந்து அவர் தமது கைகளை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினார். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பணியில சுகம் கொடுக்கிற திருப்பணி என்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருந்தது. ஹீலிங் மினிஸ்ட்ரி. அவர் எங்கெங்கெல்லாம் போகின்றாரோ அங்கெல்லாம் மக்கள் அவரால் சுகப்படுத்தப்பட்டார்கள். ஒரு சில இடங்களே இயேசு கிறிஸ்து தொட்டவுடனே அந்த இடத்துல ஒரு சுகம் கிடைக்கிறது. இன்னும் ஒரு சில இடங்களிலே இயேசுவை மற்றவர்கள் தொடும்போதும் சுகம் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆயிரம் மக்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே லட்சம் மக்கள் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அவர்கள் சுகத்தை அருட்கொடைகளை பெற்றுக் கொண்டார்கள் என்பது நற்செய்தி நூல்கள் முழுவதும் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில இந்த நாளிலும் கூட மார்க் 7ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் 7 வரை 37 வரை பகுதிகளிலே ஒரு கொன்னை வாயுடைய ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் கொண்டு வருகிறார்கள். They brought to him a deaf man who had an impediment in his speech and they begged him to lay his hand on him என்று சொல்கிறார்கள். இயேசுவினுடைய கரம் அந்த சுகவீனமான மனிதன் மேல் பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டார்கள் என்று வசனம் 32 பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார் என்றால்,
அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதற்கு திறக்கப்படுவாயாக என்று பொருள்படுகிறது. அந்த நேரத்திலே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுமந்தம் செவையாய் பேசினான் என்று பார்க்கிறோம். அதை இயேசு கிறிஸ்து யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். அது அந்த அளவிற்கு சொல்ல வேண்டாம் என்று சொன்னாலும் கூட அது அதிகமாக பரவியது. இப்படியாக இயேசு கிறிஸ்து அநேக மக்களுக்கு விடுதலை வாழ்வை, கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இதை ஒரு 3 பகுதிகளாக சுருக்கமாக நாம் தியானிக்கலாம். முதலாவது விடுதலைக்கு உதவிய மக்கள், இரண்டாவது விடுதலை பெற்ற மனிதன், மூன்றாவது விளம்பரப்படுத்தாத இயேசு என்கின்ற இந்த 3 தலைப்பையிலே இந்த செய்தியை நாம் கேட்கலாம். முதலாவதாக விடுதலைக்கு உதவிய மக்கள். கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்திலே கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார். And they begged him to lay his hand on him. அந்த மனிதனை தொட வேண்டும், அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே வேண்டிக் கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த கொன்னை வாயுடைய மனிதன் என்று சொல்லுகின்ற போது அவர் காது கேளாதவராக, பேச முடியாதவராக, திக்கி திக்கி பேசுகின்ற ஒருவராக இருக்கின்றார். அந்த மனிதனுக்கு சுகம் வேண்டிதான் இந்த மக்கள் இயேசுவினிடத்திலே வந்து அவரை வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த கொன்னை வாயுடைய மனிதன் என்ன செய்தான், எப்படி செய்தான் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் அந்த இடத்துல இயேசுவிடத்திலே வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். மற்றவர்களுடைய விடுதலைக்காக இவர்கள் கேட்கின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, லூக்கா நற்செய்தி நூலிலே 5ஆம் அதிகாரத்திலே கூட இதை விட மேலான ஒரு சம்பவத்தை நாம் அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்திலே 18 20 வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கு ஒரு மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகும் அருண்டா வைக்கவும் வகை தேடினார்கள் என்று பார்க்கிறோம். இது லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து பலவிதமான மக்களை அழைத்து வருகிறார்கள். இங்கு கொன்னை வாயுடைய ஒரு மனதை மார்க் நற்செய்தியுள்ள ஒரு சிலர் கொண்டு வந்து இயேசுடைய கைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னொரு பகுதி லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல உபதேசித்துக் கொண்டிருந்தார். கிராமங்களில் எருசலேமில் நபர்ந்த பரிசேயர் நியாயஸ்தானம் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது பிணியாளர்களை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல விளங்கிற்று. எனவே அநேகர் பேர் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்பொழுது ஒரு கூட்ட மக்கள் திமிர்வாதக்காரனை அங்கு அழைத்து வருகின்றார்கள். படுக்கையோடு எடுத்துக்கொண்டு அந்த வீட்டிற்குள்ளாக செல்ல முடியவில்லை, ஏனென்றால் அவ்வளவு கூட்டமாக இருக்கிறது. ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேலே ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறங்கினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே இது ஒரு எப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும்னு யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த வீடு யாரோடன்னு தெரியாது. ஆனா இந்த மனிதனை, திமிர்வாதக்காரனை சுகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய எண்ணம், ஒரு நல்ல மனசு படைத்த 4 பேரா இருக்கலாம், அல்லது 8 பேரா இருக்கலாம், அல்லது நிறைய பேரா இருக்கலாம். அந்த மனிதனை எடுத்து வராங்க. வீட்டு கூட்டமா இருக்கனால யார் வீடு எல்லாம் இவங்க தெரியல, கேட்டாங்களா கேட்கலையா திருமறையில சொல்லப்படல. அந்த தட்டுவோடுகளை பிரித்து, ஒருவேளை அப்படின்னா ஒரு 4 பேர் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் தூக்கி இருக்க வேண்டும். அந்த ஓடுகளை பிரித்து ரொம்ப அழகா அப்படியே இறக்க வேண்டும். இந்த சம்பவம் நடக்கிறது லூக்கா நற்செய்தியிலே பதிவு செய்யப்பட்டது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். அங்க என்ன நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து அந்த வீட்டில் இருக்கிறார். வீட்டின் மேலேறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியிலே இயேசுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல இயேசு சொல்கிறார், அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அப்படின்னு சொல்றார். அந்த திமிர்வாதக்காரனை பத்தி சொல்லப்படல, இங்கு இந்த கொன்னை வாயுடைய மனிதனை பத்தி சொல்லப்படல. ஆனா அவர்களுடைய விசுவாசத்தை கொண்டு வந்த மக்களை, அழைத்து வந்த மக்களுடைய விசுவாசத்தை பார்த்தும் ஆண்டவர் செய்கின்றவராக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, சீரிய ராஜாவினுடைய படைத்தலைவன் நாகமான், அவன் ரொம்ப பலசாலி, ஆனா குஷ்டரோகம் நிறைந்தவனாய் காணப்படுகின்றான். அந்த இடத்துல இஸ்ரவேல் மக்களிடத்திலே இருந்து ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டு போன ஒரு சிறு பெண் அந்த இடத்துல இந்த படைத்தலைவனாகிய நாகமானுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஒரு செய்தியை
அந்த சிறு பெண் சொல்வதனாலே தான் அந்த இடத்துல தீர்க்கதரிசியை நோக்கி அவர்கள் செல்வதை பார்க்கிறோம். அதன் பிறகு அந்த நாகமான் சுகம் பெற்றதையும் நாம் பார்க்கின்றோம். எங்களுடைய சமாரியாவில் இருக்கின்ற தீர்க்கதரிசி இடத்திலே போனால் இந்த நோய்க்கு குணமாகும் என்று அந்த சிறு பெண் சொன்ன உடனே அதை நம்பி செல்லுகின்ற போது அந்த இடத்துல தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பெரிய சுகத்தை அந்த கட்டளையிட்டார் பார்க்கிறோம். அந்த இடத்துல ஒரு சிறு பெண்ணின் மூலமாக அந்த உதவி கிடைத்ததை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நிறைய மக்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு சூழல் வருகின்ற போது கண்டிப்பாக அதை செய்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இங்கு கூட பார்க்கிறோம், இயேசு அந்த மனிதர்களுடைய விசுவாசத்தை காண்கின்றவராக இருக்கின்றார். இந்த மார்க் நற்செய்தியிலும் சரி எல்லா இடங்களிலேயும் மற்றவர்களுடைய விசுவாசத்தை கண்டும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏனால் இயேசு கிறிஸ்துடைய பண்பை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். சும்மா சுற்றி திரு நம்ம பார்க்கலாம், சும்மா சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் பார்க்கணும், அவர் சுற்றி திரிகின்ற போதெல்லாம் எங்கெங்கெல்லாம் மக்கள் போகின்ற இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் சுற்றி திரிந்தார். யார் யாரெல்லாம் வியாதியினுடைய பிடியில இருக்கின்றார்களோ அவரெல்லாம் விடுவிக்கின்றவராக ஆண்டவர் சுற்றி திரிந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு நூலிலே 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவனமாக சொல்லுகிறது, எது பாவம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும், நிறைய பாவங்கள் திருமதியில் சொல்லப்பட்ட நிறைய காரியங்கள், ஆண்டுக்கு விரோதமான பாவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஒரு பாவத்தை யாக்கோபு நூலிலே பார்க்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம். எவ்வளவு கிளியரா வேதவசனம் சொல்லிருப்பார். நிறைய நேரங்களிலே நமக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை, நமக்கு நன்மை செய்வதற்கான அருட்கொடையை ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். நம்முடைய கரத்தை குறுக்கி வைத்துக் கொண்டிருக்க கூடாது. யார் யாருக்கெல்லாம் நம் மூலமாக உதவி செய்ய வேண்டுமோ, யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் நம் மூலமாக கிருபைகளை கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். ஒரு நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார சூழ்நிலை உயர்ந்திருக்கிறதாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பல பொறுப்புகளை ஆண்டவர் கொடுக்கின்றவராக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கப்படுகிறோம் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அது எனக்கும் உங்களுக்கும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மற்றவர்களுடைய விடுதலைக்காக, மற்றவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். தமிழகத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானே வளரும். இதுக்கு பலவிதமான விளக்கங்களை சொன்னாலும் கூட முதலாவது நாம மற்றவர்களுக்கு செய்ய அழைக்கப்படுகிறோம். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல மனிதர், அவர் நிறைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். நானும் பல நேரங்களில் அப்படி உதவி கேட்டு சென்றிருக்கும் போது நான் உதவி கேட்டு சென்ற பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அப்ப நான் கேட்டேன், ஐயா நீங்க எப்படி சின்ன வயசுல இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துச்சா, இல்ல நாங்க எப்போ வந்து கேட்டாலும் நீங்க முகம் போடாமல் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, ஐயா நான் இன்னைக்கு எனக்கு பணம் வந்ததுனால நான் உதவி செய்யல, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல வந்த பிறகு எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்த போது நான் வீணாக எதையும் செலவு செய்யறது கிடையாது. ஏதோ ஒரு வகையில நான் செலவு செய்யறதை குறைத்துக் கொள்வேன் என்றால் அது இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லிட்டு அப்ப ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. என்ன விளக்கம்னா, அப்போ ஒரு டீ விலை 7 ரூபாய். அந்த நேரத்தில் நான் அவரோட பேசும்போது அவர் சொன்னாரு, ஐயா நான் ஒரு நாளைக்கு 4, 5, 6 டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்ப நான் கணக்கு போட்டு பார்த்தேன், ஒரு நாளைக்கு நான் 4 டீ குடிச்சிட்டு இருந்தேன். நான் அந்த டீயை 2 டீயா நான் மாத்தினேன். 4 டீ குடிச்சுன்னா 28 ரூபாய் ஆகும். அதை பாதியா குறைச்சி 2 டீயா குடிக்க ஆரம்பிச்சேன். ஒரு டீ 7 ரூபாய், 2 டீ 14 ரூபாய். அப்ப ஒரு கணக்கு போட்டு என்கிட்ட சொன்னாரு, இதை ஒரு மாதத்துக்கு 4 டீ கொடுக்கறது 2 டீயா நான் குறைச்சேன்னா ஒரு மாசத்துக்கே எனக்கு 420 ரூபாய் மிச்சமானுச்சு. அதை ஒரு வருஷத்துக்கு நான் கணக்கு பார்த்தா 12 மாசத்துக்கு 5040 ரூபாய் எனக்கு மிச்சமாச்சு. அதே போல 10 வருஷத்துக்கு நான் பார்த்தா 50,400 ரூபாய். இதே 30 வருஷத்துக்கு நான் என்னுடைய 4 டீ குடிக்கிறது 2 டீயா குறைச்சேன்னா 1,50,200 ரூபாய், 1,50,200 ரூபாய் வந்துச்சு. இப்ப இப்படிலாம் கணக்கு போட்டு பார்த்தப்ப நான் தேவையில்லாத செலவுல, மிதமிஞ்சிய செலவுகளை நான் குறைத்து கொண்டேன்.
மற்றவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அது அல்லாமலும் எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி அவர் தன்னுடைய நன்மை செய்வதை குறித்து அந்த இடத்துல விளம்பரம் இல்லாமல் இடத்துல சொன்னார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப நாம நிறைய காரியங்கள் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளை கடவுள் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் எத்தனை பேருக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லது இயேசுவிடத்துல எத்தனை பேரை நான் அழைத்து வந்துட்டு இருக்கிறோம்? இந்த கொன்னை வாயுடைய அந்த மனிதன் சரியா பேச முடியல, காது சரியா கேட்க மாட்டேங்குது. ஆனா எத்தனையோ பேர் நம்ம இடத்துல இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அழைத்து வருவதற்கான ஒரு கருவியாக கூட நாம் பயன்படாமல் அப்படியே இருக்கிறோம் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அந்த படைத்தலைவன் நாகமானுடைய வாழ்க்கையில கூட அந்த சிறு பெண்ணுடைய பேர் கூட இல்ல, சிறு பெண் தான் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பெண் நாகமானுடைய வாழ்விற்கு விடுதலைக்கு உதவியதை நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். நிறைய அருட்கொடைகளை நமக்கு செய்கின்ற போது ஏதாவது நாம் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றவராக இருக்கிறார். அதே போல இந்த இடத்துல இந்த கொன்னை வாயுடைய மனிதனை பார்க்கிறோம். ஒரு சிறு கூட்ட மக்கள் அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். என்ன வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்க்கின்ற போது மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற போது அவரிடத்திலே கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டார்கள். தொட்டு சுகப்படுத்த வேண்டும். பக்தன் நிபந்தமாக பாடுகின்றார், தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போது எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. ஆண்டவர் அந்த கொன்னை வாயுடைய அந்த மனிதனை தொட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். எனவே இன்றைக்கு நாமும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நாளிலும் நினைவூட்டப்படுகிறோம். இரண்டாவதாக, முதலாவது நாம பார்த்தோம் விடுதலைக்கு உதவிய ஒரு மக்கள். இரண்டாவது விடுதலை பெற்ற மனிதன். இந்த மனிதனை பற்றி 32வது வசனத்துல கொன்னை வாயுடைய மனிதன் காது கேட்காதவனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு அவன் ஒரு செவிடனை அவரிடத்திலே கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவன் பேச முடியாதவன், அவனுக்கு காதும் கேட்காத ஒரு சூழ்நிலையில யாரிடத்திலே போனாலும் விடுதலை பெற முடியாத ஒரு சூழல். இந்த சூழல்ல பார்க்கிறோம், ஒருவேளை நம்முடைய வியாதிக்கு ஒரு விடிவு இல்லாத ஒரு சூழல், மருத்துவத்தை போனாலும் கூட அதுக்கு விடிவில்லாத ஒரு சூழல். எத்தனையோ வியாதிகள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப கூட இந்த கொரோனா பிரச்சனையில நாம் இருக்கிறோம். இன்னும் சரியான ஒரு மருந்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்த உலகம் இருக்கிறது. ஒருவேளை ரஷ்யால சொல்லியிருக்கிறாங்க, மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், அதை நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், உலகத்துக்கெல்லாம் நாங்க அனுப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. அது எப்போது வந்து சேரப்போகிறது, என்றையிலிருந்து நாம் அதை பயன்படுத்த போகிறோம் என்றெல்லாம் தெரியவில்லை. இன்னும் ஒரு முழுமையான ஒரு மருந்தை அந்தந்த தேசம் இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எதை யாராச்சும் கண்டுபிடிச்சா ரொம்ப சந்தோஷம் தான். அந்த நோய் கட்டுப்படுத்த வேண்டும். பொருளை கட்டுக்கடங்காத ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு நோயாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய காலங்கள் எல்லாம் பார்க்கிறோம், ஒன்னும் வளர்ச்சி அடையாத ஒரு சூழல். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அறிவியல் எல்லாம் ஒன்னும் கிடையாது, எந்த ஒரு மெடிசன்லாம் அப்படின்னு கிடையாது. ஆனா அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே ஒரு சில மருந்துகள் இருந்திருக்கலாம், வைத்தியர் இருந்திருக்கலாம். ஏன்னா லூக்காவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைத்தியரா தான் இருந்திருக்கிறார். ஆனாலும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சுகம் கொடுக்கின்ற திருப்பணியிலே நாம் பார்க்கின்ற போது அநேகம் பேர் ஆச்சரியவிதமாக அற்புதமாக சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மனிதனும் கூட, இந்த சகோதரனும் கூட ஆண்டவரிடத்திலே ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை பெற்றுக் கொண்டதை பார்க்கிறோம். அப்பொழுது 7ஆம் அதிகாரம் 33, அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்துக் கொண்டு வருகிறார். தனியே அழைத்துக் கொண்டு வந்து தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொடுகிறார். ஒரு சில இடங்களில் ஆண்டவர் வார்த்தையிலே சுகம் கொடுக்கிறார், ஒரு சில இடங்களில் தொட்டு சுகம் கொடுக்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவனுடைய நாவை கத்த தொடுகிறார். அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை வர வேண்டும் என்றால் இயேசு தொட வேண்டும். இன்றைக்கு கூட பலருடைய வாழ்க்கையில ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது வியாதியாக இருக்கலாம்,
அல்லது பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது போராட்டமாக இருக்கலாம். பல சூழல்களே இன்றைக்கு நாம் கட்டப்பட்டு இருக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மை விடுவிக்க முடியும் என்பதை நாம் நினைத்து ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்காக மன்றாடுகின்றவராக இருக்கிறார். ஒரு சில ஆக்ஷன் அந்த இடத்துல சரி, ஆண்டவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விடுகிறார். ஆண்டவரே, இந்த கட்டுகளிலிருந்து தன்னுடைய பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். இந்த கட்டுகளிலிருந்து இந்த மனிதனை விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்கிறார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. அதுவரைக்கும் கட்டப்பட்டிருந்த ஒரு சூழல் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பத்தா என்று ஆண்டவர் சொல்லுகின்ற போது திறக்கப்படுவாயாக என்று சொல்லப்படுகின்றது. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவியாக பேசினான். உடனடியா இம்மிடியட்டான ஒரு சுகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு கூட மருத்துவ போனா பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் அது உடனே குணப்படுத்த முடியாது. நிறைய பிசியோதெரப்பி, நிறைய தெரப்பிலாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உலக பிரகாரமாக நம்ம போல ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு செயலின் மூலமாக இந்த இடத்துல அவனை தனியே அழைத்து கொண்டு போய் விரல்களை அவன் காதுகளில் வைத்து தொடுகின்றார். உமிழ்ந்து அவனுடைய நாவை தொடுகின்றார். ஒருவேளை ஏன் அப்படி ஆண்டவர் செஞ்சார் என்று பல கேள்விகள் இருக்கலாம். பல நேரங்களிலே சில கட்டப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆண்டவர் செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு இடத்தில் 100க்கு அதிபதி வந்து கேட்ட உடனே அவன் தூரமா இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஒரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். 12 ஆண்டுகள் பெரும்பாலும் இந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். ஆனா இந்த இடத்துல கட்டப்பட்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியிலே 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அப்படித்தான் நிறைய மக்கள் வர்றாங்க. பிறவியிலே கண் பார்வை இல்லாத ஒரு மனிதனை யோவான் நற்செய்தியில் 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கு போகின்ற போது சீஷர் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவர் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று பல கேள்விகள் கேட்கிறார். இன்னைக்கு இந்த உலகம் பாத்தீங்கன்னா யாராச்சும் சுகவீனம் ஆயிட்டாங்கன்னா உடனே சொல்றது அவங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க, அதனால்தான் சுகவீனம் ஆயிட்டாங்க, அதனால்தான் இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்ட்டு. என்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னாரு, ஐயா ஹார்ட் அட்டாக் எப்படிங்க வரும்னாரு. நான் சொன்னேன், ஹார்ட் அட்டாக் எல்லாருக்கும் வரும். அப்படியான்னு கேட்டேன். ஆமா, யாருக்கையா வரும் ஹார்ட் அட்டாக்? யாருக்கெல்லாம் ஹார்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வரும். இதுதான் உலக நியதி. இதனால இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, இவர் விசுவாசிக்கு ஹார்ட் அட்டாக் வராது, அவிசுவாசிக்கு தான் வரும், இல்ல பாஸ்டருக்கு வராது, காங்கிரிகேஷன் தான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு நாள் எல்லா விதமான பிரச்சனைகள் வரலாம், வரும். வந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வேணும். நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நான் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறேன், அதனால எனக்கு வியாதி வராது, ஏன் சுகர் வந்துச்சு, ஏன் பிபி வந்துச்சு, ஏன் கொலஸ்ட்ரால் வந்துச்சு, ஏன் அப்படி வந்துச்சு, ஏன் இப்படி வந்துச்சு, இது நாம கேட்க முடியாது. நாமும் கவனத்தோடு இருக்க வேண்டும். இப்ப இந்த கொரோனா வந்துருச்சு. இந்த கொரோனா பரவாமல் தடுக்கணும்னா நமக்கு 2 விதமான மருந்து தான். நம்ம அந்த மருந்து நம்மகிட்டே இருக்குது. என்னன்னா, ஒன்னு சோசியல் டிஸ்டன்ஸ்ன்றாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சானிடைசர் போட்டு நம்ம கையை கழுவிக்கணும், இந்த மாஸ்க் நம்ம போட்டுக்கணும். சோ இது 2 தான், சோசியல் டிஸ்டன்ஸ், மாஸ்க். இதுதான் இப்ப முதல் மாத்திரை. இதுதான். அதே போலதான் சில கவனத்தோடு நாம் இருந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படியே நம்ம வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை அதிலிருந்து விடுவிக்கின்றவராக இருக்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிந்தவர்கள் நம்ம ஏரியால இப்ப வந்துருக்குது. இப்ப நிறைய பேருக்கு நம்ம ஜெபிச்சிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் ரெக்கவரியை கொடுத்திருக்கிறார், ஒரு நல்ல ஒரு சுகத்தை அவர் கொடுத்து கொண்டு வருகிறார். இதே போல சுகம் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னைக்குதான் இந்த கொரோனா ஒழியணும் அப்படின்னு யாருக்கும் தெரியல. இந்த நாள்ல இருந்து இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பிக்கணும், ஒழிஞ்சணும் யாராலும் சொல்ல முடியல. ஒரு இந்த செப்டம்பர் மாதத்துல ஆலயம் திறக்கப்படுமா? ஜபிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சித்தமானால் திறக்கப்படும். இல்லைன்னா நம்ம என்ன அரசாங்கம் சொல்லு அதன்படிதான் கேட்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சி மக்களே, ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மத்திய 9ஆம் அதிகாரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல அங்கு பார்க்கிறோம், அவருடைய வஸ்திரத்தை ஒரு பெண் தொட வேண்டும் என்று சொல்லுகின்றார். 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள பெண், ரத்தப்போக்குடைய பெண், எல்லாத்தையும் மருத்துவர்களுக்கு செலவழித்து விட்டு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலே கடைசியாக இயேசுவிடம் வந்து வரலாம், இயேசுதான் ஒரு மருந்து என்று சொல்லி இயேசுவிடம் வந்து இயேசுனுடைய அந்த ஆடையின் ஓரத்தை தொட்ட போது இயேசு சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுவதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். என்னை ஒருவர் தொட்டது உண்டு என்று சொல்லி யார் தொட்டாங்களோ அவங்க முன்னாடி கொண்டு வந்து ஒரு சாட்சி சொல்ல, நான் தான் தொட்டேன், என்னுடைய பிரச்சனைகளாம் அந்த சகோதரி சொல்லுகின்ற போது, இன்றைய நாளில் கூட சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுவதை பார்க்கிறோம். தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசத்தையும் பார்க்கின்றார், ஒரு கூட்ட மக்களுடைய விசுவாசத்தையும் பார்க்கிறார். ஆண்டவர் சுகமாக்கினார் என்று சொன்ன உடனே
தொட்டால் மாத்திரம்தான் சுகம் கிடைக்குமா என்று பார்க்கின்ற போது தொட்டால் மாத்திரமல்ல, அவர் தொடாமலும் சுகம் கொடுக்கின்றவராக இருக்கிறார். அவர் சுகம் கொடுக்கின்ற போது அது குழந்தையாக இருக்கலாம், அது பெரியவராக இருக்கலாம், அல்லது அருகில் இருக்கலாம், அல்லது தூரத்தில் இருக்கலாம், சாதாரண மனிதராக இருக்கலாம், அல்லது தொழுகை கூட தலைவனாக இருக்கலாம், ஒரு ஏழையாக இருக்கலாம், அல்லது பணக்காரராக இருக்கலாம், யூதராக இருக்கலாம், யூதர் அல்லாதவராக இருக்கலாம், அல்லது நோய் பிறவியிலே இருக்கலாம், அல்லது பாதியிலே வந்திருக்கலாம், அல்லது தன்னை நேசிப்பவராக இருக்கலாம், தன்னை நேசிக்காதவர்களுக்கு கூட ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவராக, தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம். நோயில் யாரும் துன்பப்படக்கூடாது என்பதை மாத்திரம் ஆண்டவர் நினைத்து எல்லாருக்கும் அவர் சுகத்தை கொடுக்கின்றவராக, எல்லாருக்கும் இந்த உலகத்திலே விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நம்ம ஜெபிக்கிறவங்க பக்கத்துல இருக்கணும், தொட்டுதான் சுகப்படுத்தணும் இல்லை. அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம், அமெரிக்கால இருக்கலாம், ஐரோப்பால இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா இங்கு இருக்கின்ற விசுவாசம் அங்கு இருக்கிறவர்களையும் ரட்சிக்கும், அங்கு இருக்கிறவர்களையும் சுகப்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் நீக்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்கின்றவராக இருக்கிறார். அது 12 ஆண்டுகளாக இருக்கலாம், 18 ஆண்டுகளாக இருக்கலாம், அல்லது 38 ஆண்டுகளாக இருக்கலாம். வியாதியுடைய தன்மை எப்படின்ற அவசியம் ஆண்டவர் கிடையாது. ஒருவருக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவர் சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் மற்றவர்களுக்கும் விடுதலை கொடுக்கின்றவராக இருக்கிறார். அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள், இயேசு தொட வேண்டும், இந்த கொன்னை வாயுடைய மனிதன் பேச வேண்டும், அவனுடைய செவிகள் கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விருப்பப்பட்டார்கள். ஏனென்றால் நம்ம பழைய ஏற்பாட்டு பகுதியில் நாம் வாசிக்கிறோம், மேசியா காலம் வருகின்ற போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று பார்க்கிறோம். கண் பார்வை தெரியாதவர்களுக்கு கண் பார்வை கொடுக்கப்பட்டும், காது கேட்க முடியாதவர்கள் காது கேட்கப்படும் என்று சொல்லி மேசியா வருகின்ற போது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று எசாயா தீர்க்கதரிசி 500-600 வருஷத்துக்கு முன்னாலே முன்னறிவித்தவராக இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் இந்த நாளே நாம் ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் கொடுப்பாராக. 3வது காரியம், விளம்பரப்படுத்தாத இயேசு, விளம்பரப்படுத்தாத இறைப்பணி என்று பார்க்கிறோம். முதலாவது விடுதலைக்கு உதவிய மக்கள், 2வது விடுதலை பெற்ற மனிதன், 3வது இயேசுடைய அந்த திருப்பணியாது விளம்பரப்படுத்தாத ஒரு இறைப்பணியாக இருக்கின்றது. மார்க் நற்செய்தி நூலிலே 7ஆம் அதிகாரத்தினுடைய இந்த கடைசி வசனங்களை நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தார். அதை கொடுத்த பிறகு ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவளுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவுக்கு அதிகமாக அவர் கட்டளையிட்டாரோ அவளுக்கு அதுமே அதை பிரசித்தம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஒரு சில இடத்துல நீ போய் சொல்லு அப்படின்றார், ஒரு சில இடத்துல நீ போய் சொல்லாத அப்படின்றார். சொல்றதா சொல்லாம இருக்கிறதா? அவர் சொல்லாம இரு அப்படின்னாலும் கூட அது எவ்வளவு தூரம் சொன்னாரோ அதுக்கு அதிகமாக பரவினது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஏன் சொல்ல வேண்டாம்னு ஒரு சில இடத்துல சொன்னார்னா, அவருடைய திருப்பணிகள் முடிக்கப்பட வேண்டும். இன்னொன்னு, அவர் திருப்பணிகள் முடிந்தால்தான் கடவுளுடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும். அவசரப்பட்டு எல்லாரும் மேசியா என்று வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால தன்னை மேசியா என்று சொன்னாலும் கூட அதை ஒரு பெரிதாக அவர் எண்ணுவது கிடையாது. அது மாத்திரமல்ல, எல்லா சூழல்களிலும் கடவுளுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சில இடங்களில் அற்புதங்களை செஞ்சாலும் கூட அந்த மனிதர்கள் இயேசுவை புரியாமல் இருக்கின்றார்கள். அதனால்தான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், முத்துக்களை பந்திகள் இடத்திலே போட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. நாம் எந்த இடத்திலே சத்தியத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சத்தியமே கேட்க முடியாம எதிர்ப்புகள் இடத்துல நம்ம சொல்லலாம். ஆனா அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் புரிந்து கொள்வதற்கே திருப்பி திருப்பி சொல்றதை காட்டி 4 பேர் நல்ல புரிந்தவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி அவர்கள் ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தலாம். எனவே எந்த இடத்துல சொல்லணும், எந்த இடத்துல சொல்ல வேண்டாம் என்பதை கூட ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகின்றவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஊழியர்களுக்கும் பாஸ்டர்ஸுக்கும் சரி, ஊழியர்களுக்கும் அது இண்டிபெண்டா இருக்கணும், எந்த ஊழியர்களாக இருந்தாலும் நம்முடைய இறைப்பணி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். விளம்பரம் இல்லாத ஒரு இறைப்பணியாக இருக்கு. இன்னைக்கு மீடியா வந்ததுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஊழியக்காரங்க மாறுகின்ற பணம் இருந்துச்சுன்னா நம்ம மீடியாவில் பெரிய ஆள்னா நிறைய செய்திகள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், விளம்பரப்படுத்தாத ஊழியங்கள் ஆண்டவர் விரும்புகின்ற ஊழியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். விளம்பரம் இல்லாமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கிறார். அதற்கெல்லாம் முன்மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் எந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா வருகிறவர் நீதானா அப்படின்னா கூட நான் தான் அப்படின்னு கூட சொல்ல மாட்டார். வருகிறவர் நீ தான் மேசியாவானா, நான் மேசியா இல்ல ஆமா அப்படின்னு சொல்ல மாட்டார். இங்க என்ன நடக்குது அதை பாருங்க. கண் பார்வை தெரியாதவர்கள் பார்வை அடைகிறார்கள்,
காது கேட்க முடியாத கொன்னை வாயுடைய மனிதர்களுக்கெல்லாம் காது கேட்கப்படுகிறது. இதை போய் நீங்க யோவான் ஸ்தானத்தில் சொல்லுங்க. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஆண்டவர் எளிமையான ஒரு ஊழியம், விளம்பரப்படுத்தாத ஒரு ஊழியத்தை செய்கிறார். இன்னைக்கு கூட பாக்குற ஒரு ஊழியக்காரர் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டாருன்னா உடனே ஒரு பெரிய போஸ்டர் அடிச்சு அங்க அற்புதம் நடைபெறுது வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஏசாமியே அங்க போஸ்டர்ல இருக்க மாட்டார். ஊழியக்கார போட்டோ தான் பெருசா இருக்கு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. மீடியாவிலையும் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இல்லாத ஊழியங்கள் இருக்கு, அநேக ஊழியங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்து இல்லாத ஊழியங்களும் இயேசு கிறிஸ்து இல்லாத திருச்சபைகளும் என்னைக்குமே அது நிற்காது. அதனால நம்ம இயேசுவை நம்முடைய வாழ்வினுடைய மையமாகவும் நம்முடைய திருச்சபையின் மையமாகவும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக வைத்து செயல்படுகின்ற போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக. விளம்பரம் இல்லாமல் எத்தனையோ ஊழியர்கள் இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் மறந்துவிடக் கூடாது. நமக்கு இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் செய்த ஊழியங்கள்லாம் பயங்கரமான ஊழியங்கள். ஆனால் கூட எந்த ஊழியத்தை விளம்பரப்படுத்தாமல் நான் சிறுக வேண்டும் என்று சொல்லி தன்னை சிறுமைப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமையடைந்து நான் சிறுக வேண்டும் அவர் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை தொடர்ந்து பவுலுடைய நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இயேசு சுவாமி சொன்ன இந்த நற்செய்திக்கு பிறகு நமக்கு பெரிய கான்ட்ரிபியூஷன் பைபிள்ல யாருன்னு பாத்தீங்கன்னா பவுல் தான். கிட்டத்தட்ட 13 நிருபங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக பவுல் மூலமாக நமக்கு 13 நிருபங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிருபங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் பவுல் தன்னுடைய நிருபங்களை மிக அழகாக விளக்கி இருப்பார். திருமணத்தை பத்தி போனா பவுல் திருமணம் ஆகல, ஆனா திருமணம் குறித்து பரிசுத்த ஆவியானவர் ஏவுதன் மூலமாக நல்ல டீடைல்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்திருப்பார். விவாகரத்தை பத்தி டீடைல்ஸ், அல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும், ஒரு போதகர் எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் குறித்து மிக தெளிவாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை பவுல் நமக்கு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 காரியங்களை மாத்திரம் நான் பவுலுடைய வாழ்க்கையில் நான் சுட்டி காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அந்த இடத்துல அவர் என்னத்தை பேசிட்டு வருவார்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை பத்தி பேசி வருவார். உயிரோடு எழுந்த பிறகு யார் யாருக்கெல்லாம் அவர் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய லிஸ்ட் அவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியப்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து ரைட்டு கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அவர் ஒரு பவுல் ஒரு லிஸ்ட் சொல்றார். ஆனா அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மகதலேனா மரியாள் இருக்க மாட்டாங்க. பட் அது ஏன் அதுன்றது வேற விஷயம். பட் ஆனா இந்த லிஸ்ட்ல இருந்த நீங்க வீட்டுல எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல இந்த லிஸ்ட பத்தி பாக்குறோம். முதல்ல கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானா இருந்தார். 2வது அதன் பின் அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரு வேளையில தரிசனமானார். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு புது இன்ஃபர்மேஷனை நமக்கு பவுல் கொடுக்கிறார். இயேசு சுவாமி உயிரோடு எழுந்த பிறகு 40 நாள் இந்த உலகத்தில் இருக்கும்போது நிறைய மக்களுக்கு அவர் காட்சி கொடுத்திருக்கிறார். கேபாவுக்கும் 12 கொடுத்தார். அதே போல 500 பேருக்கு அதிகமான சகோதரர் ஒரே இடத்திலே காட்சி கொடுக்கிறார். அவள் அநேகரின் நாளும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் ஆண்டவர் தரிசனமாகிறார். அப்போஸ்தலர் ஊழியங்கள்லாம் பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த அப்போஸ்தலர் எல்லாம் இயேசுவை பார்த்துட்டு ஊழியம் செய்தவங்க. இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இயேசுவை நேரடியாக பார்க்கணும். ஒருவேளை காட்சிலாம் ஆண்டவர் நமக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அது பொய்ன்னு சொல்ல வேணாம். ஆனா இயேசுவை நேரடியாக பார்த்த அப்போஸ்தலர்கள் ஊழியங்கள் அற்புதங்கள் நிறைந்த ஒன்றாக இருந்தது. அதெல்லாம் இன்றைக்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. 8வது வசனம் சொல்றார் 1 கொரிந்தியர் 15:8 எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியான எனக்கும் அவர் காட்சி தந்தார் என்று பார்க்கிறோம். அகால பிறவி என்ற வார்த்தையை ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கிறோம். லாஸ்ட் ஆஃப் ஆல் as to one untimely born he appeared also to me என்று சொல்கிறார். untimely born அதாவது காலம் தப்பி குழந்தை. அது நம்முடைய ஊர்ல சொல்லுவாங்களா, குறை பிரசவம் என்று சொல்வார்கள் இல்லையா, அதை அவர் பெருமையா சொல்றாரு. நான் காலம் தப்பி குழந்தைதான், நான் முன்னாடியே பிறந்துட்டேன், காலம் தப்பி நான் முன்னாடியே பிறந்துட்டேன். ஒரு நம்முடைய கிராமங்கள்ல மற்ற இடங்களெல்லாம் பாத்தீங்கன்னா காலம் தப்பி குழந்தைய குறைப்பிரசவம் அப்படின்வாங்க. ஒரு சில இடத்துல கிண்டல் கூட அடிப்பாங்க குறைப்பிரசவம் அப்படின்னு. ஆனா பவுல் சொல்றாரு, அந்த குறைப்பிரசவத்திலே தான் நான் பிறந்தேன், காலம் தப்பி தான் நான் பிறந்தேன். எல்லாருக்கும் காட்சி கொடுத்து என்னையும் ஒரு பொருட்டாக காலம் தப்பி பிறந்த குழந்தையான எனக்கும் ஆண்டவர் காட்சி கொடுத்தார் என்று சொல்லி தன்னை எந்த அளவிற்கு தாழ்த்த வேண்டுமோ ஊழியத்தில் ஒரு சிறப்பான ஒரு எளிமையான ஒரு விளம்பரப்படுத்தாத ஊழியங்களை பவுல் செய்தார் என்று பார்க்கிறோம். மேன்மை அடைதலை பத்தி சொல்றாரு. நான் மேன்மைன்னு சொல்றதுக்கு எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியாது, என்னுடைய பலவீனங்களை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி தன்னை மிகவும் தாழ்த்துகின்ற ஒரு ஊழியத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல 2 கொரிந்தியர்
11ஆம் அதிகாரம் 23, 28 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளவு துன்பங்களை அவர் பட்டிருப்பார். கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவசியில் வைக்கப்பட்டவன், யூதர்களால் ஒன்றைக்கு 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் தேசத்தில் இருந்தேன், கடலிலே ராப்பகல் முழுவதும் இருந்தேன் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களில், கல்லரால் வந்த மோசங்களில், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சவுளத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்பு. பெரிய லிஸ்டுங்க. இந்த லிஸ்ட படிச்சு பார்த்தா ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சவங்க எவ்வளவு கஷ்டப்படு. இன்னைக்கு ஆண்டவர் நான் ஊழியத்துல பெருசா நான் கஷ்டப்படலையே, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பெருசா கஷ்டப்படலையே, ஆண்டவருக்காக நம்ம என்னத்தை செஞ்சோம்? இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு போனாலும் கூட நான் ஆண்டவர் பார்த்து ஆண்டவரை இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா? பெருசா நான் ஆண்டவருக்காக எதையுமே சாதிக்கல, பெருசா என்ன ஆண்டவருக்காக எதையுமே செய்யாத என்னால எப்படி நான் பெருமையாக பேச முடியும்? பவுல் மிக அழகாக சொல்லி கடைசியில என்ன சொல்றாரு? இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் என்னை நெருக்குகிறது. இது எல்லாத்தையும் காட்டிலும் திருச்சபையை குறித்ததான கவலை என்னை நெருக்குகின்ற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய வெளிப்பாடை அந்த இடத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறாரா, வல்லமையை கொடுத்திருக்கிறாரா, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரா? ரைட்டு. இதை வச்சு மற்றவங்களுக்கு முன்னில நம்ம பெருமையா பேசாதபடி நாம் ஜாக்கிரதையா இருக்க அழைக்கப்படுகிறோம். அல்லது எனக்கு நல்ல பாடுற திறமையை கொடுத்திருக்கிறாங்க, அந்த பாடுற திறமையை ஆண்டவர் நாம மகிமைப்படும்படியா நான் பயன்படுத்தணும். என் நல்ல பிரீச்சிங் டேலண்ட்டை கொடுத்திருக்கிறாரா, இந்த பிரீச்சிங்ல இருந்து ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையணும். எனக்கு நல்ல உழைக்கின்ற ஒரு உழைப்பை கத்தர் கொடுத்திருக்கிறாரா, நம்ம உழைப்பின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையணுமே தவிர நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை விளம்பரப்படுத்த, அது குறிப்பாக ஊழியர்கள் தங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் மையப்படுத்தி ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டுமே தவிர தங்களை குறித்து விளம்பரப்படுத்துகின்ற ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு இந்த 3 காரியங்களையும் நீங்கள் அதிகமாக இந்த வாரத்திலே சிந்திக்கும்படியாக அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, விடுதலைக்கு உதவிய மக்கள். 2வது, விடுதலை பெற்ற மனிதன். 3வது, விளம்பரப்படுத்தாத இயேசு. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளின் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த கொன்னை வாயுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காது கேட்க முடியாத ஒரு சூழல், பேச முடியாத ஒரு சூழல் இருக்கிற மனிதனை உம்மிடத்திலே அழைத்து வந்து நீ தொட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் நீ தொட்டு சுகமாக்கி அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்திரே ஆண்டவரே. இன்றைக்கும் கூட எங்கள் வாழ்க்கையில அந்த அற்புதங்களை பெற்ற மக்களாக, அந்த அதிசயங்களை ஆச்சரியமான காரியங்களை பெற்றுக்கொண்ட மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழும் இயேசுவை போல தாழ்மையாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை புரிந்தல் வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமயம் வாய்க்கின்ற போதெல்லாம் உங்களுடைய இறை சத்தியத்தையும் சாட்சிகளை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும், அது நிமித்தமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபை புரிந்தல் வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இறைமேதன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியும் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சர்வசதா காலம் இருப்பதாக. மீண்டும் கடவுளுடைய நாமம் மகிமைப்படும்படியாக 226வது பாடல். நத்தியானமாய் விழித்து தெளிவாகின் மனமே, தெய்வ தயவை சிந்தித்து ஸ்தோத்திரி என் உள்ளமே, என்னை இந்நாளிலும் பேய்க்கும் பல வாதைக்கும் தப்ப காத்த என் கண்காணி கத்தர் என்பதை தியானி என்ற முதல் கவியை நாம் பாடுவோம். நதியானமாய் விழித்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே,
மீட்பதின் பிதாவே, இவ்வுலகில் நமது திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் சபையாராகிய நாங்கள் சுத்த போதில் உறுதியாக நிற்க துணை செய்துள்ளோம். எங்கள் பேராயரின் குருமாரையும் ஆலோசனை சங்கத்தார் சபையில் உழைக்கிறவர்களையும் பிறனையில் வேலை செய்கிற சபையுடைய ஆவியால் பரிசுத்தாவில் நிரம்பும் ஊழியத்தை ஆசீர்வதியும். எல்லோரையும் மீட்க வல்ல உமது நற்செய்தியைக்கும் புறம்படி செய்து பிற மதத்திலோரின் முக்கியமாக எங்கள் ஊராரின் நாட்டினரையும் தேவரையும் உம்மிடம் திருப்பியறோம். அறுவடை ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையான ஊழியரை எங்களை அனுப்ப வேண்டிக் கொள்கிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படுகிற மாணவர்களையும் போதிக்கும் ஆசிரியர் ஆவியால் நிரப்பியறோம். உலக அதிகாரி எல்லோருக்கும், எங்கள் குடியரசுத் தலைவருக்கும், பிரதம மந்திரி, முதலமைச்சர், MP, MLA ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இக்கட்டான கொரோனா காலங்களிலே அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவியாக இருக்கிற கிருபை புரிந்தர வேண்டுமாய் அவளுக்கு எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்திருந்தோம். எங்கள் நாட்டை ஆளுவோர் நியாயமானதை செய்து நாட்டை முன்னேற்றப்படைய செய்ய வழிகாட்டியிருந்தோம். நாங்களும் பாவமான யாவற்றையும் இருந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து நன்மை செய்ய துணை செய்துள்ளோம். நாங்களும் தெய்வ புலிகளுக்கு அடுக்காத பொய், திருட்டு, பொறாமை, கற்பின்மை, அநியாய வழக்கு, பிரிவு, நீர்த்து போக பாவங்களை விட்டுவிட்டு பரிசுத்தமான வாழ்க்கை நடத்த துணை செய்துள்ளோம். எங்களிடம் இருக்கிற ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரணத்தில் இருக்கிறவர்கள், பல வகையான இயக்கத்தில் அகப்பட்டிருக்கிறவர்கள், கிறிஸ்தவர்களாக இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படாத எல்லோருக்கும் உடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆத்ம பலம் அளித்தள்ளும். பரம தந்தையே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதனாலே உம்மிடந்து எவையான நன்மையும் பெற தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் என்றாலும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் தேவரே எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்து வேண்டிக் கொள்கிறோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல், காற்று, பெருவெள்ளம், இடையினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத நேரில் மரணம், நரகத்தின் முதலை கேடிலிருந்து விலக்கி காத்துள்ளோம். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே இந்த ஆகஸ்ட் மாதத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, வரப்போகின்ற இந்த புதிய செப்டம்பர் மாதத்தை கர்த்தரை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாகவும் இந்த மாதங்களிலே ஆலயங்கள் திறக்கப்படவும் உங்களுடைய ஆராதனைகள் நடைபெற கர்த்தர் கிருபை தாருங்க. திருச்செல் மக்கள் திருவிருந்து ஆராதனை கலந்து கொள்ளவும் ஆண்டவரே சாப்பிடுவதன் மூலமாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எங்களுக்கு கிருபை புரிதல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக எங்களுடைய பள்ளிகள் எல்லாம் ஆண்டவரே திறக்கப்பட கர்த்தர் கிருபை தாருங்க. இந்த கொரோனாவிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை இந்த தேசம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே உலக நாடுகள் பெற்றுக்கொள்ளும்படியாக இனி வருகின்ற நாட்களிலே கொரோனாவின் பாதிப்பு குறைந்து போகும், அது இல்லாமல் போகும் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவனமாகவே கர்த்தாவே எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளும் மண்ணும் பொய்தொரும் மேலுமாக இந்த கொரோனா பரவி வருகின்ற அதிகமாக வருகின்ற நாட்களிலே உங்களுடைய தெய்வீக கரம் இருக்கட்டும். எங்களுடைய இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திற்காக, தமிழகத்திற்காக, புதுச்சேரி மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, எங்கள் வாழ்கின்ற பகுதியிலே அதிகமான சூழலை கொரோனா பரவி வருகின்ற நாட்களிலே ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக கரம் எங்களோடு இருக்கட்டும். இன்றைக்கு எங்களுக்கு நெருக்கமான எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே கொரோனா வந்திருக்கிற சூழலிலே ஒவ்வொருக்கு வேண்டிய பாதுகாப்பை, பராமரிப்பை கர்த்தரை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவிற்காக உழைக்கிற ஆண்டவரே மருத்துவமனைகளுக்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, காவல்துறைக்காக, பொதுப்பணித்துறைக்காக, மக்கள் நல்வாழ்வுத்துறை, இப்படிப்பட்ட பணிகளை செய்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் வேண்டிய இறை பாதுகாப்பை கர்த்தர் கொடுங்க சுவாமி. உமக்கு சித்தமானால் இந்த ஆகஸ்ட் மாதத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு முடிக்கப்படவும் ஆராதனைகள் நடத்தப்பட கர்த்தர் கிருபை தாருங்க. ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில் இருக்கின்ற ஆலயங்களிலும் ஆராதனை நடத்தப்பட கர்த்தர் கிருபை தாருங்க சுவாமி. இந்த நாட்களிலே சிறியோருக்கும் பெரியோருக்கும் வேண்டிய ஆண்டவரை பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் மரண வேளையிலே மனக்கலக்கம் இல்லாமல் எங்கள் ஆவிய பிதாவாகிய உடைய கரங்களில் ஒப்புவித்து மோட்ச ராஜ்யத்தை அடைபடி அனுப்ப வேண்டும் என்று இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த இறைவனிலே சொல்வோம். பரமனங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக, உடைய சித்தம் பரமனிடத்திலே செய்வது போல பூமியிலேயும் செய்வதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆதாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்தலும் அதே நன்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக.
தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்துவாராக. நிறைவு பாடலாக ஞானப்பாடல் புத்தகத்திலே 228வது பாடலிலே கடைசி கவி, பிதா குமாரன் ஆவிக்கும் துதியும் தோத்திரங்களும் அனந்த காலங்களுக்கு உண்டாகவே கடவுது என்ற கடைசி கவியை நாம் நிறைவு பாடலாக நாம் பாடுவோம். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.